பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏசப்பாவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துறேன். 1 தீமோத்தேயு 5:17 பாருங்க. நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை, விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்கள். இவர்கள் யார்? நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்கள். தேவன் சபையிலே போதகரையும் உதவியாயிருக்கக்கூடிய போதகர்களையும் இன்னும் சபையிலே ஒரு மூப்பர்களாக மூத்த விசுவாசிகளாக இருக்கிற மனிதர்களையும் ஏன் வைத்திருக்கிறார் என்றால், நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களாய் அவர்கள் இருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது. நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்கள். அல்லேலூயா. நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்கள். சாதாரணமானவர்கள் இல்லை, நல்லா விசாரணை பண்ற மூப்பர்கள், நன்றாக விசாரிக்கிற மூப்பர்கள், உண்மையாய் விசாரிக்கிற மூப்பர்கள். ஆம், சபையிலே யாராவது உங்களை உண்மையாய் விசாரிக்கிற ஒரு மூப்பர் இருப்பாரானால், ஒரு போதகர் இருப்பாரானால், ஒரு உதவி போதகர் இருப்பாரானால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை, விசேஷமாய் திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை. பிரயாசப்படுறாங்க. இவங்க பிரயாசம் என்ன? திருவசனத்தில் உபதேசத்தில் பிரயாசப்படுறாங்க. அவங்க எப்பவுமே வசனத்தில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. வசனத்தை தான் மக்களுக்கு சொல்லணும்னு நினைப்பாங்க. வசனத்தில் இருந்தால் மக்களுக்கு போதிக்கணும்னு நினைப்பாங்க. வசனத்தை தான் மக்களுக்கு வலியுறுத்தணும்னு நினைப்பாங்க. வசனத்தை தான் மக்களுக்கு அவங்க கற்றுக் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்கள். அல்லேலூயா. பிரயாசப்படுங்க. நான் பிரயாசப்படணும். அப்படி என்ன பிரயாசப்படணும்? திருவசனம் உபதேசம் இதை சொல்லி கொடுத்து இதில் மக்களை உருவாக்குறது, இதில் மக்களை வழிகாட்டி நடத்துறது, இதுக்கு நேரம் மக்களுக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துறது. திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக என்ன பாரு. வசனம் சொல்றார், எப்போ பார்த்தாலும் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார், எப்போ பார்த்தாலும் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார், எப்போ பார்த்தாலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை போதிக்கிறார். இப்படி செய்கிறவரை இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். இது செய்கிறவங்க யாருன்னா, அவங்க இரட்டிப்பா நம்ம அவங்கள கனம் பண்ணணுமா. அவங்க ரொம்ப கனத்துக்குரியவங்க, அவங்கள இரட்டிப்பா கனம் பண்ணுங்கன்னு பைபிள் நமக்கு போதிக்கிறது. ஆகவே எனக்கு அன்பான விசுவாச மக்களே, இந்த வேளையில நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை, விசேஷமாய் திருவசனத்தில் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக எண்ணிக்கொள்ளுங்கள். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு போதிக்கிறவங்க இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரவான்கள். உங்களுடைய பாஸ்டர் இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரர். அவரை மற்றவங்களை கனம் பண்றதை விட 2 மடங்கு கனம் பண்ணணும். நம்ம ஜெபம் இல்லாம, ஆண்டவரே இந்த வேலைக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்திலிருந்து கற்றுக் கொடுத்த மைக்காக நன்றி, போதித்த மைக்காக நன்றி, கற்றுக் கொடுத்த நல்ல திருவசனங்களுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.